எங்க வந்த? என்ன மாப்ள எங்க வந்தன்னு கேக்குறீங்க? எங்க வராம வேற எங்க போறது? உங்க பொண்ணு இந்த குடும்பத்துக்கு பண்ணதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல? தெரிஞ்சுமா அவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அவ பண்றது மட்டும் இல்ல மாப்ள, நீங்க பண்றது எங்களுக்கு தெரியும். அதுக்கு என்ன பண்றது? நான் உங்களை குத்தி காட்டி பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அனாமிகா மேல கோவப்படுறீங்களே, நீங்க பண்ண காரியம் அவளுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு கொடுத்திருக்குன்னு கொஞ்சமாவது யோசிச்சீங்களா? அதுக்காக என் குடும்பத்தையே கொடுத்து முயற்சி பண்ணுவாளா? விஜய், திருப்பி திருப்பி என் மேல பழிய போடாதீங்க. நான் எதுவுமே அப்படி பண்ணல. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. இங்க பாரு அனாமிகா, நீ கோவப்பட்டதெல்லாம் சரிதான். ஆனா எதுவா இருந்தாலும் அதுல உண்மை என்னன்னு தெரிஞ்சுட்டு கோவப்படு. நடந்தது எதுவுமே விஜய்க்கு தெரியாம நடந்திருக்கு. அவன் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண காரியத்தினால இன்னைக்கு என் புள்ள காலத்துக்கும் மாத்த முடியாத ஒரு குற்றவாளியா நின்னுட்டு இருக்கான். யாரோ விளையாட்ட பண்ண விஷயம் இன்னைக்கு இவன் வாழ்க்கையில விஸ்வரூபமா எடுத்து ஆடிக்கிட்டு இருக்கு. அவனே அதை தாங்க முடியாம நொந்து போயிருக்க நேரத்துல அவனை நீயும் புரிஞ்சுக்காம கோவப்பட்டா எப்படி அனாமிகா? எனக்கு விஜய் மேல அந்த விஷயத்துல எந்த கோவமும் இல்ல. சொல்ல போனா என் கோவம்லாம் விஜய் மேல இல்ல, வேற ஒருத்தர் மேல. மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.